வரப்போற டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு அவுட் சோர்ஸ் புக் என்னென்ன படிக்கணும், நேத்திக்கு ஒரு பார்ட் பார்த்திருந்தோம், இன்னைக்கு பார்ட் 2. ஓகேங்களா, இன்னைக்கு என்னென்ன புத்தகங்கள்லாம் நம்ம தமிழுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா, நான் வானமாமலை அவருடைய புத்தகம். ஓகேங்களா, நான் வானமாமலை அவருடைய புத்தகத்தை படிக்கணும். அதுக்கு அடுத்ததா நன்னூல். நம்ம தொல்காப்பியத்துல எப்படி எழுத்து சொல் அதை படிச்சோமோ அதே மாதிரி இப்போ கேட்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நம்ம நன்னூலையும் படிக்கணும். அதுல இருக்கிற எழுத்து சொல்லையும் நம்ம படிக்க வேண்டியது அவசியம். அடுத்ததா தமிழ் தகவல் களஞ்சியம், தமிழ் இலக்கணம். ஓகேங்களா, இந்த 2 புக்குமே தேவீரா இந்த புத்தகங்கள். தேவீரா புத்தகம் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம் தான். ஸோ இந்த புத்தகத்துல 2 புத்தகத்தையும் நம்ம சிலபஸ்ல இருக்கிற தலைப்புகளை கண்டிப்பா ரெஃபர் பண்ணி படித்தே ஆகணும். ஓகேங்களா, தேவீரா புத்தகம், தமிழ் தகவல் களஞ்சியம், தமிழ் இலக்கணம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததா தமிழ் பழமொழிகள், கீவா ஜெகநாதன், கீவாஜா ஓகேங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா, கீவா ஜெகநாதன் இவருடைய புத்தகத்தையும் நம்ம படிக்கணும். லாஸ்டா குரூப் 2ல கூட ஒரு கேள்வி வந்திருந்து, மாலை சுற்றி பிறந்தால் யாருக்கு ஆகாது. ஓகேங்களா, அதெல்லாம் இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விதான். ஓகேங்களா, சோ ரொம்ப ரொம்ப மஸ்ட் இந்த 5 புத்தகங்கள். இதுக்கு முன்னாடி ஒரு 5 புத்தகங்கள் பார்த்தோம், அதையும் நம்ம ரெஃபர் பண்ணணும், இதையும் ரெஃபர் பண்ணணும். இது இல்லாமல் கவர்மெண்ட் மெட்டீரியலும் ரெஃபர் பண்ணணும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து கூட கேள்விகள் வந்து இருந்தது. ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸே போட்டிருக்கோம். வேர்க்குரு அது நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அற்பாவி ஓகேங்களா, அற்பாவி அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி எல்லாமே கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து வந்திருந்தது. ஓகேங்களா, அது இல்லாம ஒரு எழுத்து ஒரு மொழியும் கவர்மெண்ட் மெட்டீரியல்ல நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ நீங்க கவர்மெண்ட் மெட்டீரியலை கண்டிப்பா படிச்சு ஆகணும். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம அவுட் சோர்ஸ் புக்கு தமிழுக்கு ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு இதெல்லாம் படிச்சு ஸ்கூல் புக்ல எங்கெங்க கண்டென்ட் இருக்கோ அதை படிச்சுட்டு, அது அல்லாமல் நம்ம இந்த அவுட் சோர்ஸ் புக்கையும் ரெஃபர் பண்ணாதான் தமிழ்ல நம்மளால 80+ கண்டிப்பா கிராஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு 90+லாம் கொஞ்சம் கடினம் தான். ஓகேங்களா, கண்டிப்பா நம்ம இதெல்லாம் ரெஃபர் பண்ணி படிச்சோம்னா கன்ஃபார்ம் 85+ கண்டிப்பா நம்மளால வாங்க முடியும். 80 to 85+ தாராளமா நம்ம வாங்கலாம். சோ இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு பார்ட் போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க, ஒரு நோட்ல கூட எழுதி வச்சுக்கோங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன PDF கொடுக்க முடியுமோ அதெல்லாம் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன். ஓகேங்களா, வேற ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களா இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.